இங்கிலாந்துடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 244 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கேப்டன் சுப்மன் கில் இரட்டை சதம் உதவியுடன் இந்தியா 587 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 84 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அதன் பின்னர் ஜோடி சேர்ந்த ஜேமி ஸ்மித், ஹாரி புரூக் இணை சிறப்பாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டது. இங்கிலாந்து 387 ரன்கள் எடுத்திருந்த போது 158 ரன்கள் விளாசிய ஹாரி புரூக் ஆட்டமிழந்தார். அடுத்து விரைவாக விக்கெட் வீழ்ந்ததால் இங்கிலாந்து 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இரட்டை சதம் விளாசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜேமி ஸ்மித் 184 ரன்களுடன் கடைசி வரை களத்தில் நின்றார். பின்னர் 180 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 64 ரன்கள் எடுத்துள்ளது. KL ராகுல், கருண் நாயர் களத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.